அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இன்னைக்கு காலையில நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஓவனது 23,700 புட்டு 58 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும், 58 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு காலையில லோ வந்து 70, அதுக்கப்புறம் மேல போயிட்டு இங்கிருந்து ஏன் திரும்பினாரு அப்படிங்கறத விட இருக்கு. அதனாலதான் அவர் திரும்பிட்டாரு. அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? என்னன்னா அதை வேல்யூ கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? 58 ரூபாய்க்கு கீழே வந்துட்டாருன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், அப்சைட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதுல நல்லா கவனிங்க. இந்த இடம் டிசைட் ஆன பிறகுதான் கால் சைடுல அந்த ஸ்ட்ரைக்குகளுக்கு பிரீமியம் வேகமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் தெரியணும். மொத்தமா ஏதோ மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போய் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுடைய ட்ரேட் சேஃப் ட்ரேட். இந்த பிரைஸ்க்கு கீழே எப்ப அவர் வந்துட்டாப்பலையோ அதுக்கப்புறம் நீங்க பை சைட்ல மார்க்கெட் ஏறும் டைரக்ஷன்ல எடுக்கும் பொழுது அது வந்து சேஃப் ட்ரேடாக மாறிடுது. புரியுதுங்களா? சேஃபா நம்ம பயம் இல்லாமல் வர்த்தகம் பண்ணக்கூடிய ட்ரேட். மற்றபடி இங்க வந்தாதான் நீங்க டிசிஷன் எடுக்கணும் இந்த ரூல் படி. ஏன்னா உங்களுக்கு மற்ற வேல்யூகள்லாம் தெரியாது. இது 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 இந்த வேலையை இது கிராஸ் பண்ணாது. ஏன்னா அது வந்து ஃபால்ஸா இங்க இருந்து ஏறினதே ஃபால்ஸா ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல மேல நின்றுகிட்டு இருக்காப்ல. இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஃபால்ஸ் இதுல வந்து அவர் மேல ஏறி நின்றுகிட்டு இருக்காப்ல. டிராப் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். மொத்தமா இதை போயிட்டு ட்ரேட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கூடாது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இது உங்களுக்கு மேல இருக்குதுன்றதுக்காக இவர் மேல இருக்காருன்ற மீனிங் கிடையாது. இதெல்லாம் ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாற்றக்கூடிய வேலைகள். அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றது வந்து மார்க்கெட் டைரக்ஷன் மட்டுமே. இந்த விலைக்கு கீழே இவர் இருந்தா என்ன நடக்கும், இவர் இந்த விலைக்கு மேல இருந்தா மார்க்கெட் என்ன நடக்கும், அதை மட்டும் நீங்க என்னமோ படிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நாலேஜ் கூட இந்த இதுவும் இப்ப நீங்க வந்து உங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல ஏதோ ஃபிளாட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, மார்க்கெட்லயும் பைட் இருக்கிறாது, இதுலயும் நமக்கு வந்து இதாகுது அப்படின்னா அப்ப நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது மற்றபடி இல்லையா, இதை தவிர்த்துடும். யார் சொன்னாலும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொன்னாலும் நம்பக்கூடாது. உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நம்பணும், அது கேட்டால் பயன்படுத்தணும். சரி, இப்போ இது 58 ரூபாய் கீழே வந்துட்டாப்ல, மார்க்கெட் ஏறி இருக்கு. அப்போ யாரை பை பண்ணிருக்கணும், அவரை எந்த விலையில பை பண்ணிருக்கணும், என்ன டார்கெட் மினிமம் வைக்கணும், அதை பிரேக் பண்ண மார்க்கெட் எவ்வளவு தூரம் வரைக்கும் செல்லும் அப்படிங்கிற விடைகள்லாம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும். இல்லையா ட்ரேட் எடுக்க கூடாது. ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் வந்து ஜூலை 14 ஸ்டார்ட் ஆகும். நான் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே டேட்டா அனுப்பிச்சிட்டேன். அனுப்பாதவர்கள் யாராவது மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சு வரலன்னா மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பி விட்டுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.